சஸ்டெயினபிள் கோல்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தலாம். எஸ்டிஜிஎஸ்ன்னு சொல்கிறாங்க. இது எங்கேருந்து வந்தது இந்த வார்த்தை? இது எங்கேருந்து வந்தது பார்த்தீங்கன்னா, பிரெட் லேண்ட்ஸ் ஆர் காமன் ஃபியூச்சர் 1987 ரிப்போர்ட்லேருந்து இந்த சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட்ங்கிற விஷயம் வந்துச்சு. சரி, இது யார் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வேர்ல்டு கமிஷன் ஆன் என்விரான்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒரு கமிஷன் இருக்குது. ஸோ அவங்க இந்த பிரெட்லேண்ட்ஸ் ஆர் காமன் ஃபியூச்சர் 1987 ரிப்போர்ட்டில் இந்த சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட்னா என்ன அப்படின்னா, அதாவது எதையுமே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாமல், வித்தவுட் காம்ப்ரமைசிங் ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் எபிலிட்டி ஆஃப் ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் டு மீட் தேர் ஓன் நீட்ஸ். இப்போ நமக்கு தேவையான தேவைகள் நம்ம இப்போ வந்து கிடைக்கிற மாதிரி நம்ம ஃப்யூச்சரில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்குமே கிடைக்கணும். அந்த விஷயத்தில் நம்ம எப்பவுமே விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதா இதோடைய முக்கியமான ஒரு நோக்கம். இப்போ நம்ம என்ன சாப்பாடு அரிசி சாப்பிட்றோம், நமக்கு தேவையான பர்கர், பீஸா, அப்புறம் வேறு நம்ம தேவையானது எல்லாமே அடிப்படை தேவை எல்லாமே பூர்த்தி செய்கிற மாதிரி நம்மளுடைய வரக்கூடிய வருங்கால சந்ததியர்களுக்கும் அது அவங்க கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் இதோடைய நோக்கம். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, யுஎன்டிபி அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரோக்ராம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு 170 கண்ட்ரீஸ்க்கு வந்து இவங்க ஹெல்ப் பண்ணி இந்த சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோலை வந்து இதை முழு வீச்சில் வந்து சாதிக்கிறதுக்காக இந்த 170 கண்ட்ரியுமே வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இந்த நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோல் என்ன சொன்னால், இந்த இருக்கக்கூடிய வறுமை, இந்த சுற்றுச்சூழலை காப்பாற்றுதல், நிம்மதியாக நல்ல செழிப்பாக அந்த உலகமே இருக்கணும் அப்படிங்கிறத இதோடைய முக்கியமான நோக்கம். ஸோ இதோடைய ஃபோக்கஸ் என்னென்னா, எராடிகேட்டிங் பாவர்ட்டி, ப்ரொடெக்டிங் என்விரான்மெண்ட், என்ஷூரிங் பீஸ் அண்ட் ப்ராஸ்பரிட்டி அரவுண்ட் த வேர்ல்ட். ஸோ இதோடைய கோல் வந்து கேம் இன்டு எஃபெக்ட் ஃப்ரம் 2016 அண்ட் இட் இஸ் டார்கெட்டட் டு அச்சீவ் பை 2030. ஸோ இது எப்போ வருது? 2016 அமலுக்கு வருது. இப்போது இந்த லாஸ்ட் டாபிக் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இந்த படிக்கிற பாருங்கள். இந்த மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல் ரிப்போர்ட் லேட்டர் இட் வாஸ் ஃபவுண்ட் தட் the progress towards the goal was uneven. Thus in 2016 MDG was replaced by the sustainable development goals and the target have to be achieved by 2030. சரிங்களா? இதோடைய கண்டினியூவேஷன் தான் இந்த சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல். ஐ திங்க் ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும். இப்போது அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் என்ன சொல்லியாச்சு. ஃப்ரெண்ட்லி பேட்டர்னாக இருக்கணும். எதுக்கு? சுற்றுச்சூழலுக்கு, என்விரான்மெண்டலுக்கு. அடுத்து வந்து எனர்ஜி எஃபிஷியன்சி, நம்ம பயன்படுத்துகிற இந்த நல்ல விதத்தில், இந்த சுற்றுச்சூழலை பாதிக்காத விதத்தில் நம்ம எல்லா விதமான எனர்ஜியும் நம்ம யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. என்னெல்லாம் எனர்ஜி இருக்குது நமக்கு? எல்லா விதமான, இப்போ நம்ம கார் ஓட்டுறதுலேருந்து எல்லாத்தையுமே சரி, ஃபேன் ஓடுறதுலேருந்து மோட்டர், ஜென்ரேட்டர்ஸ், அப்புறம் மில், இதெல்லாமே வந்து என்ன பண்ணணும்னா வந்து ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். அதுதான் இதோடைய ரெண்டாவது நோக்கம். ஸோ எக்கோ ஃப்ரெண்ட்லியில் எனர்ஜி எஃபிஷியன்சி. அடுத்து வந்து தேர்டு வந்து கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சுரல் அண்ட் மேன்மேட் ரிசோர்ஸஸ். அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த டிசைன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, டிசைன் குவாலிட்டி, அதாவது அம்யூனிட்டி, சேஃப்டி, கன்வீனியன்ஸ், ஹை ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடிய கம்ஃபர்ட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பில்டிங் அண்ட் ஏரியாஸ், இந்த கட்டடங்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்லையுமே வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த டிசைன் குவாலிட்டியை நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அஞ்சாவது விஷயம் என்னென்னா, டெவலப்மெண்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இப்போது என்னெல்லாம் ப்ரொடக்ஷன் வழியாக நம்ம பண்ணுறோமோ, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கோ, அது எல்லாத்தையுமே நல்ல விதமாக கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. அதாவது இயற்கையை பாதிக்காத வகையில் எல்லா முயற்சிகளும் செய்கிறது தான் இதோடைய முக்கியமான அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, சொன்ன மாதிரி இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸ், இந்த குளோபல் வார்மிங்லாம் கம்மி பண்ணணும் ஃபஸ்ட்டு விஷயம். சரிங்களா? ரெண்டாவது விஷயம் என்ன, நான் சொல்ல எக்கோ ஃப்ரெண்ட்லி பில்டிங் ப்ராக்டிஸ் கொண்டு வரணும். ஆர்கிடெக்சர் படிக்கிறவங்களுக்கான முக்கியமான ஒரு இது ரோலும் இதில் இருக்குது. க்ரீன் ஆர்கிடெக்சராக இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மூணாவது விஷயம், யூஸ் ஆஃப் நேச்சுரல் பயோடிகிரேடபிள் பில்டிங் மெட்டீரியல்ஸ். நான் சொன்ன இயற்கை சார்ந்து இருக்கக்கூடிய, இயற்கையை வந்து அழிக்கக்கூடாத ஒரு விஷயமாக எப்படி பயன்படுத்திக்க முடியுமோ அந்த மாதிரி அந்த பொருட்களை வச்சு யூட்டிலைஸ் பண்ணுறதாகவும் இருக்கட்டும். இல்லை வந்து டீக்ரேடபிள்னால் மக்கும் தன்மையுடையது. ஸோ அது எப்படி மக்கும் தன்மையோடு இருக்கக்கூடிய விஷயங்களை எப்படி பயனுள்ளதாக வந்து கட்டடத்தை பொருள்களாக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ பயோடிகிரேடபிள்.
அடுத்து யூஸ் ஆஃப் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் ஆஃப் வாட்டர். ஸோ குடிக்கிற தண்ணியை எப்படி வந்து மறுபடியும் பயன்படுத்தும் அதை வந்து எப்படி வந்து ரீசைக்கிள் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயம். அடுத்து பார்த்திங்கன்னா எம்ஃபசிஸ் ஆஃப் ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸஸ் சச் அஸ் சோலார் அண்ட் விண்ட். முன்னாடி சொன்னல இதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி எடுத்து எப்படி பயன்படுத்திக்கலாம். சோலார் பவர், அதாவது முன்னாடியே சொல்லியிருப்பேன், சோலார் கார்ஸ், சோலார் வெஹிக்கல்ஸ் இருக்குது, சோலார் பேஸ் பண்ணி நிறைய மோட்டார்ஸ், இந்த மாதிரி நிறைய இன்வென்ஷன்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. நான் இது மினிஸ்ட்ரி வீடியோஸில் இதை பற்றி சொல்லியிருப்பேன். சோலார் கார்ஸ் வந்திருக்கு, எலக்ட்ரிசிட்டி பேஸ் பண்ணி கார்ஸ்லாம் வந்திருக்கு அப்படி சொல்லியிருப்பேன் நான். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் நேச்சுரல் ஹேபிட்டட். அடுத்து பார்த்திங்கன்னா 7th வந்து நான் பொல்யூட்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிசஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ். 8th வந்து பிளான்டு டெவலப்மெண்ட் ஆஃப் எனி ரிசோர்ஸஸ் யூஸ். அதாவது எதை கொடுத்தாலுமே அதை வந்து பயனுள்ளதாக பண்ணுற விதத்தில் இருக்கணும் அப்படிங்கிறத சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். அடுத்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அண்ட் டார்கெட்ஸை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 17 இருக்குது கோல்ஸ் அண்ட் டார்கெட்ஸ் இருக்குது. இல்லை முக்கியமாக ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ நோ பாவர்ட்டி. பாவர்ட்டினா என்னது? வறுமை. வறுமையே இல்லாத ஒரு உலகமாக 2030 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஜீரோ ஹங்கர். யாருமே பசியோடு இருக்கக்கூடாது, எல்லோரும் நல்ல சத்துள்ள சாப்பாடு, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபுட்ஸ் செக்யூர் பண்ண ஒரு சாப்பாடு, அதாவது இது 2வது விஷயமா சொல்லியிருக்காங்க. ஆரோக்கியமான சாப்பாடு, சரிங்களா. 3வது விஷயம்னா குட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங். அதே தான் சொல்லியிருக்காங்க. எல்லா வயசுலையும் இருக்கவங்களும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4வது விஷயம் குவாலிட்டி எஜுகேஷன். அதாவது படிப்புங்கிறது வந்து முன்னாடியே ஹையர் எஜுகேஷனில் சிஸ்டமில் பார்த்தோம்ல, அதாவது லைஃப் லாங் படிக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாத்துக்குமே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, சமத்துவமாக இருக்குது. அந்த விஷயத்தில் வந்து எல்லா விதமான பெண்களும் சரி, பெண் குழந்தைகளும் சரி, அதில் வந்து எல்லாருமே அவங்க ஆசைப்படுறத நல்லபடியாக படிக்கும், நல்ல வேலைக்கு போகணும். 6வது விஷயம் என்னதுன்னா க்ளீன் வாட்டர் அண்ட் சானிடேஷன். எல்லாருக்கும் நல்லா குடிக்கிற தண்ணி, சுத்தமான தண்ணி கிடைக்கணும். 7வது அஃபோர்டபுள் அண்ட் க்ளீன் எனர்ஜி. தேவையான அளவுக்கு அஃபோர்டபுள் அண்ட் சஸ்டைனபிள் எனர்ஜியாக எல்லாத்துக்கும் கிடைக்கணும். 8வது விஷயம் டீசென்ட் ஒர்க் அண்ட் எக்கனாமிக் க்ரோத். நான் சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே நல்ல ஒரு வேலை வாய்ப்போடு இருக்கணும், எல்லோரும் வந்து அவங்க ஆசைப்படுறது நல்லபடியாக செய்யணும் இல்லையா. ஸோ அதை பற்றின ஒரு முயற்சி. 9வது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இண்டஸ்ட்ரி இன்னோவேஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அப்படின்னா என்னென்னா பில்ட் resilient infrastructure, promote inclusive and sustainable industrialization, foster innovations. ஸோ இன்னோவேஷனில் வந்து நம்ம என்ன பண்ணணும், அதுவும் ஒரு கோலாக இவங்க சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டில் எடுத்துகிட்ருக்காங்க. 10th வந்து ரெடியூஸ்ட் இன்இக்வாலிட்டிஸ். அதாவது கண்ட்ரி டு கண்ட்ரி, வித்தின் கண்ட்ரிக்குள்ளே அது என்ன சொல்கிறது, வேறுபாடு காட்டாமல் எல்லாருமே வந்து என்ன பண்ணணும், ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 11th வந்து சஸ்டெயினபிள் சிட்டிஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ். ஸோ எல்லா சிட்டிலையும் சரி, எல்லா கம்யூனிட்டிலையும் சரி, ஒரு பாதுகாப்பான ரிசைலன்ஸ் அண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சஸ்டெயினபிளான ஒரு வாழ்க்கை எல்லாத்துக்குமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி 11th பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. 12th என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெஸ்பான்சிபிள் கன்சம்ப்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணும். ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காலேஜில் ஒரு ஏசி ஓடுது அப்படின்னா ஒரு கிளாஸ் முடிச்சுட்டு கடைசியாக போகிறவங்க வந்து ஆஃப் பண்ணிவிட்டு போகலாம், அது ஒரு பொறுப்பாக எடுத்துக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் வந்து அந்த எனர்ஜி வந்து கன்சம்ஷன் பண்ணுறது, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அடுத்து வந்து 13th வந்து கிளைமேட் ஆக்ஷன். அடுத்து வந்து லைஃப் பிலோ வாட்டர். அதாவது இந்த லைஃப் பிலோ வாட்டரில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அதாவது ஓஷன், சி, மெரைன் ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும் பற்றியுமே சொல்லியிருப்பாங்க. அண்ட் லைஃப் ஆன் லேண்டுனா என்ன அப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து லேண்டில் தான் இருக்கும் நம்ம, இல்லைங்களா. இதை வந்து நம்ம என்ன பண்ணோம், நம்மளுடைய கடமை பாதுகாக்கிறது, அதை வந்து பத்திரமா வந்து அதாவது லேக்கோ ஏதாவது இருந்ததுன்னா அது நம்ம வந்து என்ன பண்ணோம், சுத்தம் செய்ததோ இருக்கட்டும், இல்லை வந்து அதை ஆழமாக நம்ம வந்து நல்லபடியாக தண்ணிகள் வந்து ஓடும் கூடிய வழிகளாகவே நம்ம எப்பயுமே வச்சுட்ருக்கணும். அதை ஆக்கிரமிப்பு பண்ணக்கூடாது இல்லையா, அதை தான் சொல்லியிருப்பாங்க லைஃப் ஆன் லேண்ட். ஸோ நம்ம தான் பாதுகாக்கணும். 16th வந்து பீஸ், ஜஸ்டிஸ் அண்ட் ஸ்ட்ராங் இன்ஸ்டிடியூஷன்ஸ். 17th வந்து பார்ட்னர்ஷிப் ஃபார் கோல்ஸ். அதாவது குளோபல் உலகளவில் பார்ட்னர்ஷிப் பண்ணணும், எல்லாருக்கும் ஒரு நிம்மதியான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறத பற்றி இது சொல்லியிருப்பாங்க, சரிங்களா. இதுதான் வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். அண்ட் இதோட கொஷின்ஸ் வந்து பார்த்துடலாம்.
ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி the development that meets the needs of the present without compromising the ability of the future generation to meet their own needs refers to என்னது sustainable development goals. இப்போ தான் படித்தோம். பி ஆன்சர். Objectives of the sustainable development goal includes அப்படின்னா இந்த sustainable development கோல் என்னது? ஆன்சர் வந்து all the above. ஒன்று வந்து ஃப்ரெண்ட்லி பேட்டர்னாக இருக்கிறது, ஆமாம். அடுத்து வந்து எனர்ஜி எஃபிஷியன்சி, ஆமாம். அப்புறம் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சுரல் அண்ட் மேன்மேட் ரிசோர்ஸஸ், ஆமாம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 9th கொஷின். இதில் வந்து கன்சிடர் ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டானு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன படிச்சிருக்காங்க? த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஹேஸ் பீன் டிரைவ் ஃப்ரம் பிரெட்லாண்ட்ஸ் ஆர் காமன் ஃபியூச்சர் 1987 ரிப்போர்ட் ஆஃப் த வேர்ல்டு கமிஷன் ஆன் என்விரான்மெண்ட் டெவலப்மெண்ட்டா, ஆமாம், கரெக்டு. அடுத்து வந்து இதோட இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் இருக்குல்ல, இதோடைய எய்ம் டு டெவலப் ப்ரொடக்ஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸா எல்லாத்துக்கும், ஆமாம், ட்ரூ. அடுத்த தேர்ட் வந்து இட் கேம் டு கவரேஜ் வித் த போஸ்ட் ஆஃப் 2015 அப்படியா அப்படின்னா ஆன்சர் வந்து கரெக்டு. ஸோ இதில் எதுலாம் கரெக்டு மாதிரி தெரியுது அப்படின்னா 2 and 3 தான் ரொம்ப கரெக்டு மாதிரி தெரியுது. ஸோ இந்த இடத்துல எது கரெக்ட் அப்படின்னா சி தான் ஆப்ஷன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஹவு மெனி கோல்ஸ் ஆர் தேர் இன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்? 17. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து 11th வந்து ஆன்சர் பி, அதாவது போத் ஏ அண்ட் பி ஆர் கரெக்ட், பட் ஆர் இஸ் நாட் கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் ஏ. ஸோ அசெஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏ வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இஸ் கிரிட்டிக்கல் டு வெல்பீயிங் ஆஃப் ஹியூமன் சொசைட்டின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ரீசன் வந்து என்விரான்மெண்டலி சவுண்ட் பாலிசிஸ் do not harm the environment and deplete the natural resources னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட இந்த டாப்பிக்கை நம்ம கவர் பண்ணுறோம்.